ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நீங்கள் தமிழ்நிலே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி பிக் பாஸோட 46வது நாளுக்கான 3 ப்ரோமோ வந்திருக்கு. ஸோ எப்போதுமே இந்த 3 ப்ரோமோ வந்தால் அந்த 3 ப்ரோமோவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஸோ லைவில் எதெல்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரிவியூ வீடியோ நான் எப்போதுமே கொடுப்பேன். ஆனால் இந்த ஒரு வீடியோவில் நாட் ஓன்லி ப்ரிவியூ, ஸோ 3 ப்ரோமோவை பார்த்துட்டு டேலை தான் நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரிவியூலாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 8 சீசன் ஆயிடுச்சு பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி. ஆனால் அந்த 8 சீசன்களில் இல்லாத அளவில் இந்த 8வது சீசனில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அதிக அளவில் யாரையுமே அட்ராக்ட் பண்ண வைக்கல. நம்மளை யாருக்குமே வந்து பெருசாக சுவாரஸ்யம் இருக்கும்படியான ஒரு சீசனாக இது அமையலை. இதுக்கான காரணம் என்ன? கண்டஸ்டன்ஸா, இல்லைனா புதுசாக வந்திருக்க ஹோஸ்டா, உள்ள கொடுக்கக்கூடிய டாஸ்கா, விளையாடக்கூடிய சேஃபான கேமா, இல்லைனா நம்மளாம் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. எந்த இடத்துல பிக் பாஸ் தவறு செய்யுது, எந்த ஒரு இடத்துல இந்த 7 சீசனில் இல்லாத அளவு இந்த ஒரு சீசன் கடியாக இருக்குது அப்படிங்கிறத முழு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். ஸோ வீடியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அந்த ப்ரிவியூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து 46வது நாளுக்கான 3 ப்ரோமோவுமே பார்த்துருப்பீங்க. பல்லக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம், அது மூலமாக ஒரு சண்டை அடிச்சுப்பாங்க, 2 வீடு வந்து மாறிக்கும், 2 வீடு நாரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான பிக் பாஸ் வந்து ஒரு எதிர்பார்ப்போட ஒரு பல்லாக்கை கொடுக்குறாரு. அந்த ஒரே பல்லாக்கை தான் 2 வீடுமே யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாஸ்க் இருக்கு. ஒரே பல்லக்கு ஆனால் இரு நாட்டவரும் உபயோகிக்கணும். ஒரு டாஸ்க்கை 3ஆ பிரித்து அதில் வர்ற சண்டையை 3ஆல் வகுத்து 30ஆல் பெருக்கிறதா இன்னைக்கு வரக்கூடிய ஒரு எபிசோட ப்ரோமோல காமிச்சிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோல அந்த ஒரு பல்லாக்கு வருது. அந்த பல்லாக்கில் ஆண்கள் அணியில் இருக்கக்கூடிய அவங்களோட ராஜாவை வச்சு அதில் தூக்கிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் அதை வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே சாச்சனா தேவி இருக்காங்களா, சாச்சம்மா. ஸோ சாச்சம்மாவுக்கு வந்து அந்த பல்லாக்கு நீடு இருக்குது அப்படின்றப்ப அதை எடுக்க அவங்களோட, அதாவது சாச்சனா தேவியோட அரசாங்கத்திலேருந்து ஆட்கள் வருவாங்க, தளபதியெலாம் வருவாங்க. அந்த பல்லாக்கை கொடுக்க விடாமல் இங்கே இருக்கக்கூடிய நம்ம ராணுவம் இருக்கார்ல, அவரோட அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களாம் பல்லாக்கை கொடுக்காம ஒரு பிரச்சனை நடக்கும். ஒரு கட்டத்தில் ராணுவம் வந்து, மன்னரே நீங்கள் வந்து பல்லக்கில் ஏறி உட்காந்துட்டீங்க அப்படின்னா அந்த பல்லக்கை அவங்க எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஒரு கட்டத்தில் ராணுவம் ஏறி உட்காந்துருவாரு. எனக்கு அப்படிப்பட்ட பல்லக்கே வேணாயா அப்படின்னு சொல்லி சாச்சனா மட்டும் தனியாக கத்துவாங்க. சரி, சாச்சனா வந்து ஒரு சில பேரோட குரல்லாம் வந்து எவ்வளோ கத்துனாலும் கேட்கும்படி ரசிக்கும்படி இருக்கும். ஆனால் சாச்சனாவோட குரல் அப்படி இருக்கான்னு கேட்டால் அதுக்கான விடை என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இப்படி ஒரு கடுப்பில் காட்டத்தில் இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஒரு ப்ரோமோ வருது. அந்த பல்லக்கு உங்களுக்கு வேணும்னா, எங்களுக்கு வேணும்னா நாங்கள் என்ன பண்ணணும், கேர்ள்ஸ் டீம் கேட்குறாங்க. நீங்கள் மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. 3 பேர் மன்னிப்பு கேட்க வேண்டாம். எதுக்கே மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும்போது ஜாக்லின் டக்குன்னு கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் காலில் விழுந்துனே இருக்கணுமா, எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், எதை தொட்டாலும் மன்னிப்பு, அது தண்ணி வேணுமா மன்னிப்பு கேளு, பல்லக்கு வேணுமா மன்னிப்பு கேளு, உன் வீட்டுக்குள்ள வரணுமா மன்னிப்பு, எல்லாத்தையும் எதுக்கே மன்னிப்பு கேட்கணும், எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கணும், காலில் விழுந்துனே இருக்கணுமா, பேசாமல் நெத்தியில் சாரின்னு சொல்லி ஒரு டாட்டோ அடிச்சுன்னு ஓடவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் வந்து ஜாக்லின் கேட்பாங்க. ஸோ ஒரு பேஸ்லெஸ்ஸான ஒரு ஆர்குமெண்ட், பேஸ்லெஸ்ஸான ஒரு நீட், பேஸ்லெஸ்ஸான ஒரு டாஸ்க் அப்படிங்கிற மாதிரியான 2வது ப்ரோமோல ரொம்ப புளிப்பா சப்புன்னு போயிடுச்சு. 3வது ஒரு ப்ரோமோ வருது. சரி, வழக்கம் போல் பிக் பாஸ் 2 சண்டையை போட்டால் 3வது எமோஷனலாக ஏதாவது ஒன்று போட்டு நம்மளை ஏமாற்றுவாருங்கிற நமக்கே தெரியும். ஆனால் 3வது ப்ரோமோ கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த பல்லக்கு அந்த ஒரு விஷயத்தெல்லாம் தாண்டி உள்ள அந்த அரசாங்கத்துக்குள்ள அந்த இது இருக்கும்ல, அந்த அமைச்சரவைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு சேரை தூக்கி வஞ்சரியிலேருந்து எல்லாமே தூக்கி வேறு இடத்துல வச்சிடறாங்க. அதை ஏன் வச்சிங்கன்னு கேட்குறப்ப, உள்ளே வந்து ஷெட்டில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதனால் செட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்வாங்க. உடனே உள்ள சண்டை வரும். இங்கே எவ்வளோ விஷயங்கள் செட் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, அதெல்லாம் தூக்கி போடாமல் எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் இதுக்கு பொறுப்பேற்றுன்னு ஜாக்லின் ஒரு பக்கம் மஞ்சரிட்டு சண்டை போடுவாங்க. சேர் அவ்வளோ பெருசு இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தோன்றியா, நீங்களும் சமையல்காரையும் உள்ள கட்டிட்டு இருப்பீங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சாச்சனா வந்து எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் எடுத்து போடுங்க, சாச்சனா திரும்ப மஞ்சரிட்டு சண்டை போடுவாங்க. ஆக மொத்தம் மஞ்சரி இந்த வாரம் கேப்டன் ஆனது இந்த ஒரு டாஸ்க்லேயே கேப்டன்சினா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுச்சுங்கிறத நான் சொல்லுவேன். சொல்லப்போனால் சீசன் 4 5 நினைக்கிறேன், சீசன் 5 நினைக்கிறேன், இந்த ராஜு இருந்த சீசனில் உள்ள ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேப்டன்சி கிடைக்கிற டைமில் ஒருத்தவங்களுக்கு ஒரு காயின் கிடைக்கல, பஞ்சபூத நாணயங்கள் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கொடுத்துருப்பாரு. அந்த டைமில் கேப்டனாக ஒரு ஆள் செலக்ட் ஆவாங்க. அதே நேரம் அந்த வாரம் எந்த காயினோ அந்த காயின் வச்சுருக்கவங்க அந்த வீட்டுக்கான இன்சார்ஜ். இதில் யார் கேப்டன்னே தெரியாது. அது மாதிரி தான் இந்த சீசன்லையுமே மஞ்சரி கேப்டன் ஆகிறாங்க. ஆனால் உள்ள சம்மந்தமே இல்லாமல் ஒரு ராஜா ராணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாஸ்க்கை உள்ளே கொண்டு வந்து கேப்டன்சி தெரியாமல் போயிட்டு இப்படியா 3 ப்ரோமோ முடியுது. இன்னும் எபிசோடு இதை அப்படியே டச் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வழக்கம்போல் முத்து ஆர்கியூ பண்ணுவார், சாச்சனா ஆர்கியூ பண்ணுவாங்க, அந்த பல்லக்கு ஒரு சண்டை நடக்கும், கடைசியாக காம்ப்ரமைஸ் ஆவாங்க. இதெல்லாம் ஓகே, இதுதான் ப்ரோமோ, இதுதான் ப்ரிவியூ அப்படின்னு வச்சுக்கோமே. இதை தாண்டி நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன். 8 சீசன், அதாவது 7 சீசனில் இல்லாத ஒரு போரிங் வந்து இந்த சீசனில் இருக்குது. போரிங்னு கூட சொல்ல முடியாது, சுவாரஸ்யம் இல்லை, அதை பார்க்குறதுக்கு நமக்கு பிடிக்கல. எதுக்கு ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி பார்க்கணுங்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவாக அட்டென்ஷனை கொடுக்கல அப்படிங்கிறதா உண்மை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே போன கண்டஸ்டண்ட்டில் பாதி பேர் நமக்கு தெரிஞ்சவங்க தான். உள்ளே இருக்க கண்டஸ்டண்ட்டுமே பாதி பேர் நமக்கு தெரிஞ்சவங்க தான். வெளியில் வந்து வெல் என்டர்டைனர் அப்படிங்கிற பேர் வாங்கிட்டு உள்ளே போனவங்க தான்.
ஆனால் அவங்களுமே உள்ளே போயிட்டு என்டர்டெயின் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. என்னோட 1 ஹவர் நான் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இப்போ பிக் பாஸ் சீசன் 1 வந்தப்போ இது என்ன மாதிரியான கேம்னு தெரிலையே அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தவங்க இருக்காங்க. ஸோ வந்து செகண்ட் சீசன் வர்றப்ப சீசன் 1 அப்படி இருந்தது, அப்போ சீசன் 2 இன்னும் டஃப்பாக இருக்குன்னு பார்த்தாங்க. அதே மாதிரி கண்டெஸ்டன்ட் வந்தவங்க மாறி மாறி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பயங்கரமாக இருந்தது. சீசன் 3 வந்தது. இந்த 2 சீசனில் இருந்த டென்ஷனை உடச்சி ஒரு லவ், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, பயங்கர ஹாப்பினஸ், ஜாலி, இந்த பாய்ஸ் அப்படிங்கிற டீமு பிக் பாஸே ஒரு பாய்ஸோட மாறி ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸை கொடுத்தாரு. அதுக்காக சீசன் 3 பார்த்தோம். சீசன் 4 லாக்டவுன் நடந்தது. இந்த லாக்டவுன்லேருந்து வர்றவங்க அவங்களோட ஃபேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஆரி விசஸ் பாலாங்கிற ஃபைட் இருந்தது. உள்ளேயே பார்த்தீங்கன்னா பாலா சிவானின்ற மாதிரியான ஒரு ட்ராக் போனது, பல விஷயங்களை உள்ளே பார்த்தோம். அதுவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. அப்படியே சீசன் 5 இருந்தது. ராஜுவோட காமெடிக்கும், நிரூப்போட விடாப்பிடித்தனத்துக்கும், பிரியங்காவோட கிரிஞ்சஸ்க்கும், பாவனி அமீரோட லவ்ன்ற மாதிரி பல ட்ராக்குகள் போனது. ஸோ சீசன் 5 ரசிக்கும்படியாக இருந்தது. ஸோ சீசன் 6 அசீம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான டாக்ஸிக் கேம் தான் லாண்டாரு. அந்த ஒரு டாக்ஸிக்கான ஃபேன்ஸ் இருந்தாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் விக்ரமன் இருந்தார். இதை தாண்டி உள்ளே இருந்த நிறையா பேர் கதிர், சிவினு இவங்களோட இதுக்காகலாம் எல்லாருமே ஒரு பக்கம் ஜனனி முதற்கொண்டு எல்லாருக்காகவே பிக் பாஸ் பார்த்த காலங்களாக இருந்தது. சீசன் 7 அப்படிங்கிற ஒரு விஷயம் போன தடவை நடந்தது. இதுவுமே பார்த்துருப்போம். பல பேருக்காக உள்ள கேம் நடந்து கடைசியாக அர்ச்சனா வின் பண்ணாங்க. உள்ள வேறு வேறு விஷயங்கள் போனதெல்லாம் நமக்கு தெரியும் வச்சுக்கோங்களேன். சீசன் 8 இது மாதிரி என்னத்தை சொல்ல முடியும்? உள்ளே யாருக்குள்ளே லவ் வந்திருக்கு, யாருக்குள்ளே வரல. காரணம் 50 நாளாயும் அப்படி ஒரு ட்ராக்கை கூட அவங்க ஓட்ட ரெடியாக இல்லை. ஏன்னா இது மாதிரி 7 சீசன் அப்படி வந்துருச்சு, நம்ம கிளீஷேவாக அதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு முடிவில் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஒன்று, ஒருத்தவங்களை பற்றி பின்னாடி பேசிட்டாலும் திரும்பவே அவங்ககிட்ட சாஃப்ட் ஆயிடணும். காரணம் அவங்களோட வீட்டில் இருக்கவங்க ஃபேமிலி விசிட் 80வது நாள் வருவாங்க. ஒருவேளை அப்படி வர்றப்ப நம்ம இருக்கிறப்ப நம்மக்கிட்ட பேசி தப்பாகிடக்கூடாது, போட்டே ஆகிடக்கூடாதுன்ற ஒரு அட்டென்ஷனும் இருக்குது. விஜய் சேதுபதிகிட்ட போட்டு விடும்போது கூட போட்டு விட்றாங்க, அதே நேரம் தடவியும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பூசி மொழுகிற வேலை சேஃப் கேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது ரொம்ப அழுக்காக இருக்குது. நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு சிக்கன் கடையில் போய்ட்டு ஆனால் கோழியை வெட்டாமல் எனக்கு லெக் பீஸ் கொடுங்கண்ணே, கோழியை கொலை பண்ணாமல் எனக்கு கோழி கறி கொடுங்கண்ணே கேட்டால் எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் நீங்கள் பிக் பாஸ் வர்றதே இப்படிப்பட்ட கேம் இதெல்லாம் உடச்சி தான் விளாடணும்னு தெரிஞ்சுட்டு இங்கே ஒரு சேஃப் கேம்லாம் விளாட்றது, வார்த்தைகளால் விளாட்றதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த தடவை அப்பட்டமாக மக்களுக்கு தெரியுது. சூர்யா படமோ, ரஜினி படமோ, விஜய், அஜித் யார் படமாக இருந்தாலுமே நான் கொடுத்து 2.5 மணி நேரம் படம் பார்க்குறேன்னா அதில் எனக்கு ஒருத்தா இருக்கணும். ஒருத்தர் இல்லையா வெளியே அப்பயே நெகட்டிவ் ரிவ்யூவோ இல்லைனா அப்பயே கழிவு ஊற்றுற மாதிரியான இன்சிடென்ட்ஸ் தான் இப்போ இருக்குது. சூர்யா, விஜய், அஜித் படங்களுக்கே இப்போ அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக ஒரு பிக் பாஸ்ங்கிற ஷோ கண்டிப்பாக மக்கள் இப்படி தான் சொல்ல செய்வாங்க. பெரிய அட்ராக்ட் இல்லை, நீங்கள் 1 ஹவர் அங்கே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே யாரோட பேச்சை கேட்குறாங்க இல்லை, எப்போ திறந்தாலும் பேச்சு போட்டி தான் நடக்குது, சண்டை தான் நடக்குது. அதை பார்த்து ஒரு பாசிட்டிவாக ஒரு என்டர்டெயினாக உள்ள டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, பேசுகிறது, சொந்த கதை, சோ கதை எதுவுமே இல்லையே. நீ போய் சும்மா எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணலாம்னா இந்த பிக் பாஸ் சீசனை காலைல தூங்கி எந்திரிச்சு டான்ஸ் ஆடுங்க, குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் போடுறோம் சாப்பிட்டு தூங்குங்க, மதியம் எந்திரிங்க மறுபடியும் சாப்பாடு போடுறோம் சாப்பிட்டு தூங்குங்க, திரும்ப டின்னர் வரும் சாப்பிட்டு தூங்குங்க, அவ்வளோதான். அதாவது யார் வாரம் ஓட்டு கம்மியாக இருக்கோ அவங்களாம் வெளியில் போங்க, ஃபைனலாக ஒரு முடிவு பண்ணி ஒரு ஆள் கப்பு கொடுப்போம்னு சொல்லி இந்த சீசனை நடத்திடலாம். அப்படி தான் இந்த சீசன் போகுது. நல்லா எப்படி சொல்கிறது, ஸ்டஃப் இருக்கக்கூடிய பிளேயர்லாம் வெளில விரட்டி விட்டுட்டு உள்ள ஸ்டஃப்லெஸ் பிளேயர்ஸாக வச்சிருக்குதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போகுது. இப்போ சுனிதா, தர்ஷா இவங்களாம் இருக்கும்போது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேட்ட சத்தம் இப்போ இவங்களாம் இருக்கும்போது கேட்கலையே. நார்மல் கண்டஸ்டன்ஸ் இருக்கும்போது கேட்கல. அப்போ அதை நம்ம என்ன நினச்சிக்கிறது? அப்போ பார்க்குற நம்மளை லூசு பையன் நினச்சிக்கிறாங்களான்ற மாதிரி இருக்குது. அதுதான் நீ டாஸ்க்கு. ஒரு பக்கம் இந்த ஷாப்பிங் டாஸ்க்கு 2 பக்கம் ரோப்பை இழுத்து பாலை உள்ளே தள்ளுறதெல்லாம் வடக்கன்ஸு கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இந்த கேம்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து இங்கே கொடுக்குறது, அதுக்கப்புறம் இந்த பாட்டில் மேட்ச் பண்ணி கலர் வச்சு ஷாப்பிங் டாஸ்க் இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன கடுப்பாக இருக்குன்னா, என்ன நீ கிரியேட்டிவ் டீமை மாற்றுங்க, இல்லைனா கண்டஸ்டண்ட்டை மாற்றுங்க, இல்லைனா அடுத்த சீசனில் பிக் பாஸே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹோஸ்ட் இந்த விஜய் சேதுபதி வந்தார். முதல் 2 வாரம் என்ன சொன்னார், நான் அப்படி இருக்க மாட்டேன் இப்படி இருக்க மாட்டேன் பிளாஸ்ட் பண்ணுவேன்னாரு. இப்போ விஜய் சேதுபதியுமே அந்த எண்டமல் ஷைன் அந்த விஜய் டிவி அப்படியே அந்த பிக் பாஸ்க்கு ஏற்ற மாதிரி அவர் மாறிட்டார். பிக் பாஸும் சரி, ஹோஸ்ட்டும் சரி, கண்டஸ்டண்ட்டு கெஞ்சுறது எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் தான். சுவாரஸ்யமாக விளாடுங்க, தூங்காதீங்க, சுவாரஸ்யமாக விளாடுங்க, கண்டென்ட் கொடுங்கன்னு கெஞ்சுறாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னு தெரியல. இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னா, வெளியில் டிஆர்பி நக்கின்னு போயிட்டு இருக்கடா, நீங்கள் ஒழுங்காக விளாண்டாதானே டிஆர்பி வரும், உங்களுக்கு சம்பளம் வரும்னு சொன்னால் தான் விளாடுவாங்க போல். அப்போ அது மாதிரியான ஒரு கேமாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கமாக ஒரு டாஸ்க்கு சரியாக கொடுக்கல, கண்டஸ்டன்ட் சேஃப் கேம் விளாட்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னேன், நம்ம எல்லாருக்கும் ஒரு புரிதலும் மக்களுக்கு முக்கியமான புரிதல் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, வெளியில் சூழலியலாக பல பிரச்சனைகள் இருக்குது. நம்ம இப்போ பார்த்துருப்போம் எவ்வளோ மர்டர்ஸ் நடக்குது. இதை தாண்டி எவ்வளோ நமக்கு தேவைகள் இருக்குது. அது ரோடாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ரிலேட்டடாக எவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, டெய்லி நம்மளோட ஏர்னிங்க்கு எவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இதை தாண்டிய 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அது டிவியோ, ஒரு மியூசிக்கோ, ஒரு வெப் சீரிஸோ, ஒரு படமோ, அந்த ஒரு 1 ஹவர் 1.5 ஹவரை எதில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த 1 to 1.5 ஹவரை நாங்கள் இதில் பண்ணி இதனால எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலன்ற பட்சத்து இதுக்கு வரணும்.
ஸோ பிக் பாஸே ஒரு கட்டத்தில் பிஆர் வச்சு தான் உள்ளே விளாட்றாங்க. உள்ளே வந்து ஏனோ தானே விளாட்றாங்க. எந்த நம்பிக்கையில் விளாட்றாங்க? வெளியில் எனக்கு இருக்க பிஆர் டீம் எனக்கு ஓட்டு போட்டு ப்ரொமோஷன் பண்ணி என்னை வந்து அடுத்த வாரத்துக்கு சேஃப் ஜோன் கொண்டு போயிடுவாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அது மக்களுக்கு அப்பட்டமாக தெரியுது. ஆனால் எல்லாருமே இப்போ வந்து டிஜிட்டலைஸ் ஆகிட்டாங்க. எல்லார் கையிலையும் சோஷியல் மீடியாஸ் இருக்குது. எல்லாருக்குமே பிஆர் டீம்னா என்னன்னு தெரியுது. சொல்ல போனால் பிஆர் டீம் அப்பட்டமாகவே தெரியுது. இதனாலே மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எவனுமே போயிட்டு ரியாலிட்டியாக விளாட்றதில்ல, பிஆர் வச்சு விளாட்றதுக்கிட்ட அவங்க நாங்கள் பார்க்கணுங்கிற இடத்துக்கு தான் வந்துட்டாங்க. ஆக மொத்தம் பிக் பாஸ் சீசன் 8 எந்த பிக் பாஸ்லையுமே இல்லாத அளவுக்கு டிஆர்பி கம்மியானது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ்லாம் கெஞ்சுறாங்க விளாடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இடத்துக்கு தான் பிக் பாஸ் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை தாண்டி எந்த இடத்துல தவறு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னல, எனக்கு தெரிஞ்சு இவங்க எந்த இடத்துல தவறு செஞ்சாங்கன்னா இவங்க கண்டஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணதுலேயே பயங்கரமான தவறுகள் தான். ஸோ கண்டஸ்டண்ட்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெளியில் ஒரு நல்ல பேர் எடுத்துகிட்டு திரும்ப இவங்க வந்திருக்காங்க. இங்கேருந்து வெளில போனால் கூட நல்ல பேரோட போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்க உடச்சி தான் எடுத்துருக்கணும். ஸோ கண்டஸ்டன்ட் பிக் பண்ணதில் தவறு, உள்ளே கொடுக்கக்கூடிய டாஸ்க்குகளில் தவறு, கேப்டன்சி ஒருத்தவங்களும் ஒரு விஷயம் புரியறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் உள்ளே தலையிடுறது தவறு, ஒரு கேப்டன்சியை ஓவர் ஷேட் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு டாஸ்க் கொடுக்குறது தவறு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தான் பிக் பாஸ் இந்த தடவை செய்கிற தவறுகள்னு பார்க்குறேன். சொல்லப்போனால் 8 சீசனில் இல்லாத ஒரு போரிங் இந்த சீசனில் தான் இருக்குது. இது யார் யாருக்கெல்லாம் ஒத்துக்க முடியுதோ கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நான் பேசின விஷயங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ ஒத்து போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.